அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எனது அன்பு உறவுகளே, மீண்டும் எமது இஸ்லாமிக் யூடியூப் சேனலின் அடுத்த கட்ட வீடியோவிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவர்களும் நலமுடன் இருப்பீர்கள் என்றும் எதிர்பார்க்கிறேன். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சிறந்த ஆரோக்கியத்தையும் இறுதியாக சுவர்க்க அந்த வாசலிலே நுழைவதற்குரிய பாக்கியத்தையும் தருவானாக என்ற உயரிய துஆ பிரார்த்தனையுடன் என்னுடைய 3வது உளவியல் சம்பந்தமான வீடியோவை பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அன்பு நெஞ்சங்களே, அன்பு உறவுகளே, முதலில் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிக் யூடியூப் சேனலின் அடிப்படை நோக்கமே மக்கள் ஒற்றுமை சமாதானத்தை மேம்படுத்தி உலகத்திலே மக்களை ஒருங்கிணைப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இன மத மொழி வேறுபாடின்றி அனைவர்களும் சமன் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்துதான் இந்த இஸ்லாமிக் யூடியூப் சேனல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நாம் வாழுகின்ற காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு மிக தேவையான ஒரு விடயம்தான் உளவியல். ஒரு உதாரணம் ஒன்றை நான் இந்த இடத்திலே கூற ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், ஒருவர் ஒரு கார் ஒன்றை வாங்கினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரை அவர் வாங்கிவிட்டு அவர் சும்மா வீட்டிலே வைக்க மாட்டார். அவர் அந்த காரை நாடிய இடங்களுக்கெல்லாம் அவர் செலுத்தி அந்த காரை வாங்கினோம் தான், வேற நமக்கு அடுத்த வேலை இல்லை, போனுக்கு தானே இது இருக்கிறது என்று அவர் விட மாட்டார். என்ன செய்வார் சகோதரர்களே? அந்த காருக்குண்டான அனைத்து விடயங்களையும் அவர் செய்வார். அப்படி என்றால் என்ன? அத மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு 2 முறை அல்லது 3 முறையும் சிலவர்கள் இருக்கிறார்கள் வாஷ் பண்ணுவார்கள், கழுவுவார்கள். சிலவர்கள் தினமும் கழுவக்கூடிய அந்த வாஷ் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். அதை சுத்தம் பண்ணி மிக அழகான முறையில் அந்த வாகனத்தை வைப்பாங்க. காரை நான் வாங்கின கார் பெருமதியானது, இதை நான் ஒழுங்கா பாவிக்கணும். இதை விட முக்கியம்தான் எங்களுடைய உளவியலிலே மிகப்பெரிய விடயங்கள் நடைபெறுகிறது. எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் எப்பொழுதும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பல யோசனைகள், பல இன்னல்கள், பல துன்பங்களை இன்று நானும் தான் நீங்களும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மிக பயங்கரமான கொடுங்கோன்மையான காட்சிகளும். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான என்னுடைய சகோதரர்களே, எனவே என்ன செய்தாலும் வாழ்க்கையிலே நிம்மதி தேவை. மனிதன் வாழப்போகும் காலம் அற்பமானவை, மிக அற்பமானவை, மிக அற்பமானவை. சொல்ல போனால் இந்த அளவுக்கு மரணம் அருகில் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது சொல்ல முடியாத சகோதரர்களே. இன்று ஒரு மனிதன் தான் வாழ்வதற்காக பல மாடி வீடுகளை கட்டி தனக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொண்டு அந்த மனிதன் வாழ நினைக்கிறான். ஆனால் அவ்வளவு கோடிக்கணக்கான பணம் செலவழித்து கட்டப்பட்ட வீட்டிற்குள் ஒரு காலடி வைக்க முடியாது. அவன் மரணமாகின்றான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஏன் சகோதரர்களே சண்டை, சச்சரவு, பிளவுகள் தேவையில்லை? அன்புக்குரியவர்களே, வாழுகின்ற காலம் நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போகும். அதுதான் நான் இந்த யூடியூப் சேனலை திறந்த காரணமே. நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். உலகத்திலே வாழுகின்ற அனைவர்களும் மனிதர்கள், அனைவர்களும் சமனானவர்கள். யாரிடத்திலுமே தாழ்த்தி பேசுவது, உயர்த்தி பேசுவது என்ற நாமம் இருக்கக்கூடாது. நமக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பிரிவு இருக்கக்கூடாது. எனவே அந்த நோக்கம்தான் நமது இஸ்லாமிக் யூடியூப் என்னோட அடிப்படை நோக்கம். எனவே எனது கண்ணியத்துக்குரிய அன்பு உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இடத்திலே மிக வேதனைக்குரியவனாக நான் பேசுகிறேன். என்னவென்றால்
கேள்விப்படுகின்ற தினமும் செய்திகள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற சமயத்தில் மிக அதாவது துன்பத்திலே எப்பொழுதும் வாடுகின்ற காட்சிகளாகவும் செய்திகளாகவும் தான் இருக்கிறது. இன்று நாளை மறுதினம் என்ன நடக்கும் என்பதை கூற முடியாது நம்பக்கூடிய சகோதரர். அதனால் நீங்கள் மிகவுமே உங்களுடைய வாழ்க்கையை கவனத்துடன் செயற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்புக்குரிய நெஞ்சங்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதனை விடமாட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். இதனை செய்வோம். உளவியாளர்களை கொண்டு வந்து பாட்காஸ்ட்களை செய்து உங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த வீடியோக்களை அப்லோட் செய்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உளவியல் சம்பந்தமான விடயங்களை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். மூன்றாவது உளவியல் சம்பந்தமான வீடியோவை தான் நான் தற்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு அதாவது மிக ஒரு பூரணமான ஒரு பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று நான் முடித்து விடுவேன். உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன், பிரச்சனைகள் உலகத்திலே 2 வகைப்படும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உலகத்திலே 2. முதலாவது தன்னிலை பிரச்சனை, இரண்டாவது அடுத்தவர்களுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தன்னிலை பிரச்சனை மிக சிக்கலான ஆபத்திலே ஈடுபடுத்தாது. ஆனால் அதாவது அடுத்தவர்களுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிக பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. நீங்கள் நான் உங்களுக்கு உதாரணங்களை காட்டி அழகாக தெளிவுபடுத்தினேன். நீங்கள் கட்டாயமாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் அனைத்து விதமான வீடியோக்களுடைய லிங்கை நான் போட்டிருக்கிறேன். நீங்க கட்டாயம் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உளவியல் இந்த வகுப்புகள் நடாத்தி முடித்ததன் பின்னால் ஒரு புத்தகத்தையும் வெளியிட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆயத்தமாக இருக்கிறோம். நம்மால் முடியுமான அளவு நாம் உலகத்திலே வாழுகின்ற காலம் நம்மால் முடிந்த அளவு முயற்சிகளை செய்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த தலையங்கத்திலே நான் பேசிக்கொண்டு வந்த பொழுது பொறாமை என்ற விடயத்தையும் பேசினேன். இந்த பொறாமையில தான் மிகப்பெரிய ஆபத்துக்கள் சிக்கல்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் பேசிட்டு நான் சொன்னேன், இந்த பொறாமைக்கான தீர்வுகள் எப்படி, இந்த பொறாமைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பொறாமை அடிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, பொறாமை வெடிப்பதற்கான காரணங்கள் என்ன, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினேன். இந்த லாங் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இதை நீங்க கட்டாயமாக பாருங்க. நான் இன்னும் ஷார்ட் வீடியோ நான் இன்னும் அதுக்கு ஒழுங்கான முறையில் நான் இன்னும் இந்த செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் ஷார்ட் வீடியோ நான் எப்படி அவசரமான முறையில் செய்யோம் என்றதை எங்களுடைய இஸ்லாமிக் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஷார்ட் வீடியோவிலே மிக அழகான முறையில் சில விஷயங்களை நான் நிகழ்த்தி அப்லோட் செய்வேன். பொறாமை என்ற விடயத்தை பேசிக்கொண்டு இறுதியாக நான் சொன்னேன், இந்த பொறாமை ஒருவர் படக்கூடிய சமயத்தில் அந்த பொறாமை எவர் மீது அவர் படுகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும். எங்களுக்கு யாராவது பொறாமைப்பட்டா எங்களுக்கு தெரியுமா சகோதரர்? தெரியாது. இவர் என் மேல பொறாமைப்பட்டாரண்டா தெரியாது. எப்ப தெரியும் என்றால், மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை அவரை எப்படியாவது முடக்குகின்ற விடயத்தை நான் இதுக்கு முன்னால் பேசியிருந்தேன். இந்த விடயத்தை அவர் உடனடியாக செய்வார். இவர் எப்படி சரி முடக்கணும் என்ற ரீதியில பலவிதமான அதாவது சதி திட்டங்களை உண்டு பண்ணுவார். அப்போதுதான் எங்களுக்கு தெரியும் இவர் பொறாமைக்குரிய வேலையை செய்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் அனைவர்களும் எப்பொழுதும் சகவாசமாக பேசி அனைவர்களுடைய இன்பங்களில் கலந்து கொண்டால் இந்த பொறாமை என்ற விடயமே வராது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறாமையை எல்லாம் ஒழிக்க வேண்டும். உலகத்திலே பொறாமை என்பது இருக்கக்கூடாது. நாம் அனைவர்களும் சமன் என்ற தாற்பயத்தில் இருந்தால் இந்த விடயம் ஒன்றுமே நிகழாது. எனவே எனது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இயலுமென்றால் நான் உங்களுக்கு இதனுடைய நான் சொன்ன இந்த விடயங்களை அதாவது டிஜிட்டல் அமைப்பிலே மிக அழகாக நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். நானும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தான். என்னுடைய விடயத்திலும் நீங்கள் உங்களுடைய துஆக்களை செய்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமிக் யூடியூப் சேனலிலே போடப்படுகின்ற அத்துணை வீடியோக்களும் மிக பெருமதியானவை. நீங்கள் பாருங்கள், பார்த்து பிரயோஜனம் அடையுங்கள். நான்
இதுவரைக்கும் நடாத்திய உளவியல் இந்த சம்பந்தமான பாடங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் அதாவது என்னவென்றால் நான் ஒரு அட்டவணையை செய்திருக்கிறேன். அந்த அட்டவணையை உங்களுக்கு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கும். நான் இந்த பின்னுக்கு பாருங்க, நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இந்த அட்டவணை உண்டு. இந்த அட்டவணையில நீங்க கட்டாயமாக பாருங்க. இதுல பிரச்சனைகள் 2 வகைப்படும். இதை மெயின் பேசிக் தான். இந்த விடயத்தை நீங்க கட்டாயமாக தலைக்கு எடுக்கணும். இதை எடுக்கணும் நீங்க கட்டாயமாக, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இதை நான் போட்டு கட்டாயமாக பாருங்க. இதை நீங்க வேற PDF எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் போட்டிருக்கேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் இதனை முடித்துக் கொள்வேன். என்னவென்றால் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவது, சுற்றுலா செல்வது மிக முக்கியமான அம்சம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சுற்றுலா செல்வதில் எந்த தப்பும் இஸ்லாத்தில் இல்லை. நீங்கள் அழகாக ஷரியாவுடைய வழிகாட்டலின் பிரகாரம் உங்களுடைய சுற்றுலாக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அது இபாதத்தாக மாறிவிடும், நன்மையாக மாறிவிடும். எனவே அன்புக்குரிய நெஞ்சங்களே, இஸ்லாமிக் யூடியூப் சேனலிலே சுற்றுலா தலங்களினுடைய இடங்களுக்கு சென்று அங்கு போய் பல வீடியோக்களையும் செய்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் எப்படி உங்களுக்கு அதற்கான வழிகாட்டல்களையும் நான் செய்து தருவேன். என்னால் இது உளவியல் சம்பந்தமான விடயங்கள். பல உளவியலாளர்களை வைத்து இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் நடாத்த இருக்கிறோம். எனவே எனது அன்புக்குரிய நெஞ்சங்களே, உங்கள் அனைவர்களுக்கும் நான் கட்டாயமாக அந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதோடு நீங்களும் எனக்காக வேண்டி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். எமது அடுத்த கட்ட வீடியோ இன்ஷா அல்லாஹ் இதுவாக அமையும் என்பதை நான் பின்னால் வரக்கூடிய வீடியோவிலே நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இஸ்லாமிக் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.